ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நாம் சிக்கன் 65 பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் செய்வோம். வாங்க நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்மளே மசாலா போடலாம், ஆனால் நான் ஏசியா சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கிறேன். அது 1/2 kgக்கு ஒரு பேக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. இதோட டேஸ்ட் நான் நிறைய டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த மசாலா வாங்கி செஞ்சு பாருங்கள். ஏசியா 65ன்னு நம்ம லோக்கல் கடைகள்லே கிடைக்கும். இந்த மசாலாவை எடுத்துகிட்டு இதோட அந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளே மிளகாத்தூள், மிளகு, உப்பு அந்த மாதிரி சேர்த்து நாம் ஓனாகவும் செய்யலாம். இந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப்ஷன் தான் அது. மஞ்சத்தூள், மிளகாத்தூளை வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆல்ரெடி அந்த பவுடரில் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாயில் கொஞ்சம் வச்சு பாருங்கள், உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னுட்டு. அப்படி இல்லைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அந்த இஞ்சி பூண்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதுமானது. எவ்வளோ ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வீட்டில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மிளகு அது மட்டுமே போட்டே நாம் செய்யலாம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் உங்களுக்கு இதை சொல்கிறேன் நான். இதோட நம்ம 1/2 kg நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நல்லா ஒரு மீடியம் சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம். சிக்கன் 65க்கு தகுந்தா போல் வெட்டிட்டு அதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக அந்த பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் உடனே ஒரு 10 மினிட்ஸில், அதுவும் இப்போ மழைக்காலம்ன்றதுனால எல்லாருக்குமே சுட சுட சாப்பிட்ணுன்னு இந்த எண்ணம் வரும். அப்போ ஈஸியாக உடனே நீங்கள் இந்த பேக்கெட் ஏசியா 65 சிக்கன் மசாலா வாங்கினீங்கன்னா போதும். நிறைய பிராண்ட் இருக்குது, ஆச்சி, சக்தி நிறைய இருக்குது. ஆனால் இந்த லோக்கல் கடையில் கிடைக்கக்கூடியது சிக்கன் கடைகள்லே கிடைக்கும். இதை வாங்கி செய்கிறப்ப அந்த டேஸ்ட் நமக்கு பக்காவாக அந்த ஸ்ட்ரீட் சைடு அந்த மாதிரி சைடில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டேன். இப்போ கூட நீங்கள் லைட்டாக கையில் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. இதை 1/2 hour நீங்கள் ரெஸ்டிங் பீரியட் கொடுக்கணும். 1/2 hour ஊறினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. அப்படியே பஞ்சாக போடாதீங்க, ஒன்று ஒன்றா இடைவெளி விட்டு போடுங்க. அதுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுங்க ஒன்று ஒன்றுத்துக்கும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரையாக ஃப்ரை ஆகும். பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 3 பேட்ச் 1/2 kgயில் 3 பேட்ச் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மழை காலத்துக்கு அதுவும் இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ சூப்பராக நம்ம உடனே எடுத்து மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணால் சிக்கன் 65 ரெடி நமக்கு. பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஆன உடனே பாருங்கள் எடுத்துட்டேன் நான். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்கா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் சாம்பார், ரசம், சிக்கன் 65. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். எது சாப்பிட்றோமே அதை டெக்கரேஷன் பண்ணி அதை பிளேட்டிங் பண்ணுறப்ப நமக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். அப்படி சாப்பிட்றப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். பாருங்கள், பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதோட ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரசம், மிளகு ரசம், மட்டன் குழம்பு, சிக்கன் 65. இது 3மே தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். ஏற்கனவே நான் மட்டன் குழம்பு 2-3 டைம் உங்களுக்கு வெவ்வேறு மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கேன். Friends, first of all one request, please subscribe my channel and like, comment. பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் போட்டுட்டு போங்க. பார்த்துட்டு அந்த லைக் போடுறதுக்கு கூட மனசு வர்றதில்ல ஒரு சிலருக்கு. மேபி பிடிக்கலனா போடாதீங்க, அது உங்களோட விருப்பம். தயவு செஞ்சு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதோட ஒரு சின்ன அந்த ஆனியன் பீஸையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ஏன்னு தெரியல.
எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.